அன்பார்ந்த பாண்டிச்சேரி மக்கள் அவர்களுக்கும் கரூர் மக்கள் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். எனக்கு வயசு 63 ஆகுது. என் தம்பி விஜய் ரொம்ப எனக்கு பிடிக்கும். என் தம்பி விஜயை ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், அவருக்காண்டி அவர் திருப்பூருக்கு வரணும். திருப்பூர்லேருந்து ஏழை மக்களை அவர் காப்பாற்றணும். அவர் உங்களெல்லாம் தத்து எடுத்திருக்காரு. இவ்வளோ பெரிய மனுஷன். அவர் நல்ல அவர் எம்ஜிஆர்ன்னு சொல்கிறத விட எம்ஜிஆருக்கு மேலே, எம்ஜிஆருக்கு மேலே வர முடியாது. எம்ஜிஆர் தான் ஃபஸ்ட்டு, செகண்டு நம்ம விஜய் தம்பி தான். பாருங்கள், நான் பல பேருக்கு மேஜிக் ப்ரோக்ராம் பண்ணி பல பேருக்கு நான் உதவி பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்சதை நேற்று ஒரு சின்ன மேஜிக் ப்ரோக்ராம் பண்ணேன். அதில் எனக்கு கிடச்சி பாருங்கள், ஒரு வேஷ்டி ஒன்று கொடுத்தாங்க. அதை நீங்களே பாருங்களேன். அந்த வேஷ்டி பாருங்கள், சின்ன ப்ரோக்ராம் பண்ணேன். அந்த வேஷ்டி எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. இந்த கிஃப்ட்டை நான் வச்சுக்கிற போகல. ஏதோ ஒரு ஏழையோருக்கு நான் அதை உதவி பண்ண போகிறேன். விஜய் சார்பில் தான் நான் பண்ண போகிறேன். இதை விஜய் தம்பினால, விஜய் சார்பினால நான் பண்ண போகிறேன். நான் இந்த வேஷ்டியில் நாங்கள் கட்டுற மாதிரி நான் வேஷ்டி கட்ட மாட்டேன். எனக்கு இஷ்டம் இல்லை. இந்த கிஃப்ட்டை, எனக்கு வர கிஃப்ட்டை நான் ஏழைக்கு உதவி பண்ண போகிறேன். இதே போல் நீங்கள் எல்லாம் விஜய் சார் எப்படி ஏழைக்கு உதவுற நீங்களும் உதவி பண்ணுங்கள். பாருங்கள், எங்கள் புஷி டாய் சச்சு இங்கே பாரு. அண்ணன் கொடி மேலே நடந்து வரையா? அண்ணன் கொடி மேலே நடக்கலாமா? சச்சுமா இங்கே பாருடா, இங்கே பாரு. அண்ணன் கொடி மேலே நடக்கலாமா? பாரா சொன்ன மறுபடியும் பரவாயில்ல, உரிமை இருக்குது, நடக்கிறா. சரி தாங்க. ஓகே பிரதர்ஸ், நீங்கள் எல்லாரும் எந்த வேணாலும் ஹெல்ப் பண்ணுங்கள். விஜய் தம்பி பாண்டிச்சேரி வந்திருக்காரு. அவருக்கு எந்த இதில் ஆபத்து இல்லாமல் அவர் தயவுசெய்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. கரூர் மக்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை நான் வச்சுருக்கேன். என் தாய் குலங்கள், பெண்கள் அனைவரும், சகோதரர்களும் தயவுசெய்து விஜய் தம்பி, உங்களுக்கு அண்ணா இருக்கட்டும், எனக்கு தம்பி தானே. எனக்கு வயசு 63 ஆச்சு, தம்பிக்கு 50 தான் ஆச்சு. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் விஜய் ஆதரிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். விஜய்காண்டி என் உயிரை கூட கொடுக்க போகிறேன். அதனால் நான் எது வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. அடுத்த விஜய் தம்பி தான் என் உயிர். ஓகே, தேங்க்யூ வெரி மச். பாருங்களேன், ஸ்டில்லாக பாருங்களேன், எல்லாம் நானாக செஞ்சதுங்க. பாருங்களேன், விஜய் தம்பிக்கு நானாக செஞ்சது. பாருங்கள், எவ்வளோ பெரிய இது கொடியை வாங்கி இந்த கஷ்டத்தில் இந்த விஜய் தம்பிக்கு பாருங்கள். ஸ்டில் எவ்வளோ அழகாக இருக்குங்களா? அழகான ஒரு லைக் போட்டுருங்க. லைக் போடுங்க, ஒன்று பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த பிச்சிமா சச்சு இந்த பாரு, அண்ணனை பாரு, அவங்க அண்ணாவை பாரு, விஜய் அண்ணாவை பாரு, உங்கள் அண்ணா பாரு. அது மாதிரி நடப்பா. இவளுக்கு விஜய் அண்ணா தான் பிடிக்கும். இவளுக்கு சச்சு. சரி தேங்க்யூ வெரி மச். எப்படி ஷேர் பண்ணுங்கள். எனக்கு லைக் பண்ணாலும் பரவாயில்ல. கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லாயிருக்கு, நல்லா இல்லை மட்டும் தயவுசெய்து சொன்னீங்கன்னா போதும். சச்சு ஹாய் சொல்லு. சச்சு இங்கே பாரு, பார்த்தீங்களா எவ்வளோ சௌகரியமாக பட்டுட்டான்னு. விஜய் அண்ணா கொடி மேலே எவ்வளோ சௌகரியமாக பட்டா பாருங்க. விஜய் அண்ணா உனக்கு பிடிக்குமா? விஜய் அண்ணா பிடிக்க மாட்டேத்தாங்க உனக்கு? பிடிக்குமா சொல்லிட்டாங்க. விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்குமா? அவளே கையை காமிச்சிட்டா பார்த்தீங்களா? அதாங்க பகுத்தறிவில்லாத அது கூட பிடிச்சிருப்பாங்க விஜய் அண்ணாவை. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.